பிரகஸ்பதியின் மனைவி தாரா பௌர்ணமி தினத்தன்று வானில் பிரகாசிக்கும் சந்திரனின் அழகைக் கண்டு மயங்குகிறாள். சந்திர கடவுளும் தாராவின் அழகில் ஈர்க்கப்பட்டு தாராவினை கவர்ந்து செல்கிறார். இதனை அறிந்த பிரகஸ்பதி இந்திரனிடம் முறையிடுகிறார். இந்திரன் தாராவை சந்திரனிடமிருந்து தேவலோகத்திற்கு அழைத்து வருகிறார். தாரா கர்ப்பமாக இருப்பது தெரிய வருகிறது. தாராவின் வயிற்றில் இருக்கும் குழந்தை யாருடையதென்று பிரகஸ்பதி கோபத்துடன் கேட்கிறார். அவையில் உள்ள அனைவருமே கேட்கின்றனர். ஏன் தேவேந்திரனே கேட்டும் தாரா பதிலளிக்கவில்லை. திடீரென்று தாராவின் வயிற்றில் இருக்கும் குழந்தை என் தந்தை யார் என கேட்கிறது. அவையே அதிர்ச்சியில் உறைகிறது. யார் கேட்டும் பதிலளிக்காத தாரா தன் குழந்தையிடம் உன் தந்தை சந்திரன் தான் என சொல்கிறாள். கடும் கோபம் கொண்ட பிரகஸ்பதி வயிற்றில் இருக்கும் குழந்தையை இந்த கரு ஒரு முழு ஆணாகவோ பெண்ணாகவோ அல்லாத குழந்தையாக பிறக்கட்டும் என சபிக்கிறார். ஆணோ பெண்ணோ அல்லாத ஒரு சபிக்கப்பட்ட குழந்தையிடமிருந்துதான் மகாபாரதத்தின் மொத்த சாம்ராஜ்யமுமே உருவாகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? யார் அந்த குழந்தை? அடுத்து வரும் வீடியோக்களில் காணலாம்.